ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஆன்சர் கீ, அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியே வந்துருச்சு. சரியா, ஆன்சர் கீயோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அதாவது சம்முக்குமே என்ன ஆன்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து அக்கௌண்டன்சி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைப் ஏ டைப் பின்னு சொல்லி 2 கொஸ்டின் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து ஆப்ஷன் வந்து சி, கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் பி, கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் வந்து ஏ, கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 7க்கு சி, 8க்கு ஏ, 9க்கு ஏ, 10க்கு டி, 11க்கு பி, 12க்கு ஏ, 13க்கு சி, 14க்கு டி, 15க்கு டி, 16க்கு பி, 17க்கு சி, 18க்கு ஏ, 19க்கு பி, 20க்கு பி. சரியா, இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ். அதாவது டைப் ஏக்கு டைப் பிக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க, அதையும் பார்த்துங்க. ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ஸ்டெப் மார்க் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா, இப்போ 21வது கொஸ்டினுக்கு நமக்கு கண்டுபிடிக்க சொன்னது அந்த டிராவிங்ஸ் டூரிங் தி இயர் பேலன்ஸ் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா 5000, அதை பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின் வந்து ஒரு தியரி கொஸ்டின், பார்ட்னர்ஷிப் டீடை பற்றி நம்ம எழுதணும். சரியா, அதை பற்றி பார்த்துங்க. 23வது கொஸ்டின் வந்து அதாவது எனி 2 எழுதினீங்கன்னா போதும். ஒன்று மேலே எக்ஸ்பிளனேஷன் எழுதுங்க, இல்லை கீழே இருக்கிறதுல எனி 2 எழுதினீங்கன்னா போதுமானது. 24வது கொஸ்டின் வந்து 20%. 25வது கொஸ்டின் 26வது கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து தியரி கொஸ்டின்ஸு. சரியா, இதுக்கு ரிலேட்டடாக எழுதினாலும் மார்க் வந்து கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். 27வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2:2:1 அப்படிங்கிற ரேஷியோ, அதாவது 2/5 2/5, அதுக்கப்புறம் வந்து 1/5. சரியா, 28, 29, 30வது கொஸ்டின் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நீங்கள் ரிலேட்டடாக எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானது. அடுத்து 3 மார்க் பார்க்கலாம். 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. 31st கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தியரி பேப்பர். இதில் வந்து எனி 3 எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானது. 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். சரியா, அதாவது ரொம்ப தெளிவாகவே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் லைபிலிட்டிஸ் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க், அசட்ஸ் எழுதுனீங்க அதுக்கு வந்து 1 மார்க். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர்ஸ் வந்து 1,10,000 வருது. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் 1100. சரியா, அதுக்கப்புறம் 34வது கொஸ்டின் வந்து 4000, 12,000. 4000 வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு, 12,000 நீங்கள் எழுதுங்க அப்படின்னா குட்வில்லோட அந்த ஃபார்முலா எழுதிட்டு அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணி எழுதுறதுக்கு 2 மார்க். சரியா, 35வது கொஸ்டின் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸு, அதுக்கு மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நோட் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா, இஃப் ரைட் செப்பரேட் அவுட்ஸ்டாண்டிங் லெபாலிட்டிஸ் ஜேர்னல் என்ட்ரி கிவ் ஃபுல் மார்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 36வது கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன். சரியா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் எழுதினீங்க அப்படின்னாவே போதுமானது. 37வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து அதாவது நீங்கள் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3க்குமே ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துங்க. கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். சரியா, இதையும் பார்த்துங்க. 39வது கொஸ்டின் வந்து சொல்யூஷன் வந்து 3:1. 40வது கொஸ்டின் வந்து அதாவது கேட்வே ஆஃப் டேலி, இதுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நோட்டில் பாருங்கள். இஃப் டு நாட் ரைட்டு, அதாவது Alt F1 அவார்ட் ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Alt F1 வந்து எழுதலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா, அடுத்து 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 41ல் ஏக்கு ஆன்சர் வந்து 5,30,000. ஃபஸ்ட்டு ஒனுக்கு லெபாலிட்டிஸு, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு 5,64,000. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 27,000. அடுத்து பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4,20,000. அதுக்கப்புறம் அதில் வந்து 3,20,000 இன்னொரு ஆன்சர் வருது. பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 5,55,000. சரியா, 42வது கொஸ்டினும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67,000 வருது. 42ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது +40. சரியா, அதுக்கப்புறம் 43வது கொஸ்டின் வந்து 66,000. 43வது கொஸ்டினில் அடுத்த பார்ட் வந்து 55,000. சரியா, அதுக்கப்புறம் 43வது கொஸ்டின் பியில் 3,65,000. 44வது கொஸ்டின் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸுக்குலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கதை பார்த்துங்க. அதோட ஆன்சர் 1,05,000. சரியா, அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் வவுச்சர்ஸ். சரியா, அதோட டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துங்க. 45வது கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11,000. அதோட ஃபைனல் ஆன்சர் சரியா
1/30. அதையும் நம்ம என்ன பார்த்தா ரேஷியோ எழுதுனா 5:1. அதோட ஆன்சர் நம்ம சொல்லும் போது ஃபைனலாக நமக்கு வந்து குட்வில் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சரியா, அதை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறது 6,000 வருது. ஃபைனல் ஆன்சர் 1,89,000 சரியா. 45வது கொஸ்டின் 22,000 வருது ஆன்சரு சரியா. அதை தெளிவாக பாருங்கள். 46வது கொஸ்டினில் ஏக்கு வந்து 9,000 கொடுத்துருக்காங்க. அதோட அடுத்த பார்ட்டில் கேபிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 34,000 வருது. பேலன்ஸ் ஷீட் வந்து 8,000 சரியா. அதுக்கப்புறம் 47th கொஸ்டின் வந்து பாருங்கள். 46ல் பி கொஸ்டினுக்கு வந்து இந்த ஃபார்முலா ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு 2.5 மார்க் கொடுத்துருக்காங்க. 47வது கொஸ்டினில் நமக்கு வந்து சூப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க 50,000. அதுக்கப்புறம் 5,50,000. 47வது கொஸ்டினில் பி வந்து இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். இஃப் ரைட் ஒன்லி ஜேர்னல் என்ட்ரிஸ் கிவ் 2 மார்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. ஓகே, இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.